இப்போ தான் ஜனவரி 1 வந்த மாதிரி இருக்குது கைஸ். அதுக்குள்ளேயே மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் வரப்போகுது. இந்த இண்டஸ்டார் மூவியில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஐ ஜஸ்ட் அஃப்ரைட் ஆஃப் டைம்ன்றதை. அதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா பையன் வந்து இப்படின்னுக்குள்ளேயே இப்போ தான் காலையில் ஏஞ்சி காஃபி குடித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மதியானம் ஆகிடுது. சரிரா ஏதாவது பண்ணலான்னு பார்க்கறதுக்குள்ளேயே அந்த நைட் ஆகிடுது. ஸோ ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. நான் அப்படிலாம் சொல்லி காரணம் சொல்லி தப்பிக்க விரும்பலை. இப்போ நான் இதெல்லாம் சொல்லியும் உங்களை போர் அடிக்க விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏப்ரல் மாதம் வந்துடுச்சு. ஏப்ரல் மாதம் வந்துன்னா இந்த ஸ்ப்ரிங் சீசனுமே வரும் அனிமைக்கானது. அதில் இருக்க என்னென்ன சீசனிங் அனிமைலாம் நான் பார்க்க போகிறேன். அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இது வந்து என்னோடய லிஸ்ட் தான் கைஸ். நான் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பட் இது எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான். நான் ஒரு 15 அனிமே சொல்கிறேன்னா அதில் வந்து ஒரு 6 அனிமே 8 அனிமே தான் என்னால் பார்க்க முடியும். அதுவுமே கன்ஃபார்ம் இல்லை. அந்த 8 அனிமையும் அதில் ஒரு 5 குறையும். ஸோ அந்த மாதிரி தான் பார்ப்பேன் நான். ஸோ இது எல்லாத்தையுமே நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த ஷோவோட ப்ளாட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ நீங்களும் போய்ட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வாய் ஒளருது கேஸ். ஏன்னா பேசியே வந்து ரொம்ப நாள் ஆகுது. சும்மாவே நான் அப்படி தான் பேசுவேன். பட் இப்போது கொஞ்சம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுறது கிடையாது. அண்ட் இப்போ வளன்னு பேசாமல் வாங்க 2026ஓட ஏப்ரல் மாதம் சீசனிங் அனிமேலாம் நான் என்னெல்லாம் பார்க்க போகிறேன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் புது சீசனிங் அனிமே சொல்லாமல் நான் கண்டினியூ பண்ணி வருவேன் கைஸ். இந்த சீசன் 2 சீசன் 3 அந்த மாதிரி இருக்க அனிமேஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த கோட்டட் இசக்காய் அனிமே Re:Zero. ஸோ இதோட சீசன் 4 வருது. நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன் கைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கோட்டட் இசக்காய். ஸோ தட் டைம் ஐ ரீக்ரியேட்டட் அஸ் அ ஸ்லைம். அந்த ரீஇன்க்ளூட் அது நம்ம வாயில் வரல, ஓகே பரவாயில்ல. பட் அந்த ஷோவை நான் பார்க்க போகிறேன். அதோட சீசன் 4ஓ சீசன் 5ஓ தெரியல கைஸ் எனக்கு கன்ஃபார்மாக. பட் அது வந்து இந்த சீசன் கன்ஃபார்மாக வருது. அதை நான் பார்க்க போகிறேன். அண்ட் அடுத்தது ஒன் ஆஃப் தி கோட்டட் அனிமே ஆஃப் ஆல் டைம்னு கூட சொல்லலாம் கைஸ், டாக்டர் ஸ்டோன். டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4 பார்ட் 3 அந்த மாதிரி போட்டு எதை போட்டு குழப்பறாங்க. நம்ம டாக்டர் ஸ்டோன் மட்டும் பார்க்க போகிறோன்னு மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் இதுதான் கைஸ் 3 கண்டினியூவேஷன் சீரிஸ் நான் பார்க்க போகிறது. ஆக்சுவலாக அது நிறையவே இருக்குது. பட் அது எல்லாத்தையும் பார்க்க போகிறது இல்லை. இது 3 கண்டினியூவேஷன் சீரிஸ். அண்ட் அடுத்தது வந்தீங்கன்னா ஒரு ராம்காம் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னால், த ஏஞ்சல் நெஸ்டோ ஸ்மார்ட் மீ ரெண்டட். ஸோ இதோட ஃபஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா அது அப்போயே வந்துடுச்சு. நான் அப்போ தான் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். பட் என்னால் பார்க்க முடியல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ இது பார்த்து ரிவ்யூ போடுங்கன்னு. பட் அதோட செகண்ட் சீசன் இந்த சீசன் வருது. அதாவது ஃபஸ்ட் சீசன் பார்த்தா தானே செகண்ட் சீசன் பார்க்க முடியும். நான் பார்க்க முடியுமான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ போகிறேன். ஸோ இது வந்து ஒரு டவுட் லிஸ்ட்லேயே வச்சுக்கலாம் இந்த ஷோவை. அண்ட் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா புது சீசனிங் லிஸ்ட்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷோ, அதாவது புது சீசனிங் அனிமேல ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தீங்கன்னா ஐ மேட் ஃப்ரெண்ட் வித் செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ். ஸோ இதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ஸோ இதோட ப்ளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நம்மளோட கதாநாயகன் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஹை ஸ்கூல் பாய் தான். ஒரு நாள் வந்து அவர் படம்லாம் வாங்குவார் ஒரு கடையில் போய்ட்டு. அங்கே போகும்போது தான் நம்ம கதாநாயகி, அதாவது செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ளில் அவங்க அங்கே இருக்காங்க. அண்ட் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கும் நம்ம கதாநாயகிக்கும் சில விஷயங்கள்லாம் ஒத்து போகுது. அதனால் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் அதை சீக்ரெட்டாக பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாமல் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதாவது மற்ற கிளாஸ்மேட்டுக்கெலாம் தெரியாமல். அதுக்கப்புறமேட்டு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது கைஸ், அதுதான் இதோட ப்ளாட்டு. ஸோ இதை வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு ராம்காம் ஸ்டோரி தான் வித் நிறைய சைஸ் ஆஃப் லைஃப் எலிமெண்ட் வச்சு நிறைய சர்ப்ரைஸ்லாம் வச்சு காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட மாங்கா வந்து நிறைய பேர் வந்து படிக்க சொன்னாங்க கைஸ். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ்லாம் நான் வந்து நிறைய பார்ப்பேன். அவங்களாம் வந்து இந்த மாங்கா வந்து சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே நான் இதை வந்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன். நான் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஷோ. ஏன்னா நான் வந்து பேசிக்காகவே நிறைய ராம்காம் பார்ப்பேன். அதாவது ராம்காம் வித் அந்த சைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரினாலே நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். ஸோ இந்த ஸ்டோரியுமே அந்த மாதிரி ஒரு ஜான்ரா தான் இது. அதனால் நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் பார்க்க போகிறீங்க இல்லை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு தமிழ் டப்லாம் வருமானு எனக்கு தெரியாது. அண்ட் இது Crunchyroll தான் வருதுன்னு நினைக்கிறேன். மேபி வந்தாலும் வரலாம். அது நான் அடுத்த வாரம் அந்த லிஸ்ட்டை வந்து நான் நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன். அங்கே மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா த ராம்பார்ட் ஆஃப் ஐஸ்ன்ற ஒரு புது ஷோ. ஸோ இந்த ஷோக்கு நான் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதும் கைஸ். ஏன்னா இது வந்து யோரன் ஐயார போலர் ஆப்போசிட்னு இப்போ ஒரு புது ஷோ போயின்னு இருக்குது. அதை கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பீங்க. ஏன்னா அது வந்து தமிழ் டப்பில் இருக்குது. அப்படி பார்க்கலன்னா மஸ்ட் வாட்ச் போய் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஷோவோட ஆத்தர் தான் இந்த ஷோவோட ஆத்தரும் கூட. எனக்கு அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும் போதும் நான் இந்த ஷோவை பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த ஆத்தர் அவர் க்ரியேட் பண்ணுற அந்த ட்ராமா, அதை முடிக்கிற விதமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். அதனால் நான் கண்டிப்பாக அந்த ஷோவை பார்க்க போகிறேன். ஸோ இதை ப்ளாட் நான் சும்மா மேலாட்டம் சொல்லணும்னா ப்ளாட்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம கதாநாயகி வந்து யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்காங்க. அவங்கள சுற்றி ஒரு வால் இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு யாருக்கிட்டையுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ தான் நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட் அண்ட் அவரோட 2 ஃப்ரெண்டோட என்ட்ரி உள்ளே வருது. அதுக்கப்புறமேட்டு அவங்க 4 பேரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது அதுதான் கைஸ் இந்த ஸ்டோரியோட ஒரு மிச்ச கதைன்னு கூட சொல்லலாம்.
ஸோ ராம்காமில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாட்லாம் பார்க்க முடியாது, அந்த ட்ராமாவை தான் பார்க்கணும். அதில் தான் இந்த ஆத்தர் வந்து he was good at this கைஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆத்தர் க்ரியேட் பண்ணுற விதம், அந்த ட்ராமாவை முடிக்கிற விதம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அந்த ஷோவை கண்டிப்பாக பார்க்க போகிறேன். இது வந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நான் இதை பார்க்க போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லைன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்டு இப்போ தான் நான் ரீசெண்டாக பார்த்தேன், இதுக்கு வேறு வந்து ஹிந்தி டப் வேறு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கானுங்க. பார்த்து நான் டென்ஷன் ஆகிடுச்சு. சரிடா நீங்கள் தமிழ் டப்புலலாம் கூட பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த வந்து இங்கிலீஷ் டப் மட்டும் விட்ருங்க. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் தி அடிமே எனக்கு வந்து இங்கிலீஷில் பார்க்கறதுக்கு பிடிக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ ஜாப்பனீஸில் பார்க்கவே பிடிக்கும், பட் இங்கிலீஷ் டப் இருந்தால் நான் வந்து அந்த இங்கிலீஷ் டப் தான் கைஸ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் இங்கிலீஷ் டப்பாச்சும் விட்றானுங்களா, அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டே. ஸோ இதை பார்க்க போகிறீங்களா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐ வாண்ட் டு எண்ட் அப் திஸ் லவ் யூ கேம். ஸோ பேரில் வந்து அதை பிளாட் சொல்லிட்டாங்க. நம்ம போட்டாங்கன்னே நம்ம கதாநாயகி சின்ன வயசுலேருந்தே அந்த சைல்ட்ஹுட்லேருந்தே அந்த ஒரு கேம் விளையாடுவாங்க கைஸ். மாற்றி மாற்றி வந்து ஐ லவ் யூ சொல்லிப்பாங்களாம். அது சின்ன வயசில் ஓகே, பட் இப்போ கூட எருமகடை வயசாகி கூட அந்த ஒரு கேமை விளையாண்டுருக்கானுங்க. கடைசியில் அதை முடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இதோட பிளாட்டு. ப்ரோ என்ன ப்ரோ பிளாட் இதெல்லாம் அப்படிலாம் கேட்காதீங்க கைஸ். ஏன்னா எனக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாட்டை வச்சு அந்த சைஸ் ஆஃப் லைஃப் வித் அந்த ராம்காம், அந்த காமெடி எல்லாமே கலந்து எனக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த ஒரு டிப்பிக்கல் ஒரு ராம்காம் ஸ்டோரியை நான் பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளாட் எடுத்துன்னு வர என்னையை ஒரு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ நேரம் பார்த்துனீங்க அவ்வளோ லைக்கை போட்டுருங்க. அப்படியே என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரேஜ் டாப் சைன். ஸோ இதோட பிளாட் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாக்லிஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அசாசின் கைஸ். யாரை வந்தாலும் போட்டு தள்ளிடுவார். பட் அவருக்கு டேட்டுக்கு போனால் மட்டும் கொஞ்சம் பயம், கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஆக்சுவலாக நம்மள மாதிரி. ஸோ அதனாலேயே அவருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம கதாநாயகி உள்ளே வராங்க. நான் வந்து உனக்கு ஒரு டேட்டிங் கோச்சாக இருக்கேன், நீ கண்டிப்பாக யாரையாவது கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏன் கல்யாணம் பண்ணணுமே அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. நீ அதை வந்து அதில் ஷோவில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அவருக்கு கடைசியில் கல்யாணம் ஆச்சா இல்லையா அதுதான் கைஸ் ஒரு பிளாட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பிளாட்டு கூட நான் சொல்லுவேன் கைஸ். அந்த அசாசின் வச்சு அந்த ஆக்ஷன் வச்சு அந்த ஒரு ட்ராமா கலந்து அந்த ஒரு ராம்காம் ஃபீலை கொடுக்குறதுன்றது எனக்கு பர்சனலாக இதை வந்து பிடிக்கும். பட் இதை வந்து நிறைய பேர் இந்த ஸ்பை ஃபேமிலிக்குள்ளே கம்பேர் பண்ணுறாங்க. ஸ்பை ஃபேமிலிக்குள்ளலாம் நான் எந்த ஷோவுமே கம்பேர் பண்ண மாட்டேன். எவனாவது கம்பேர் பண்ணிங்கன்னா நான் வருவேன்டா, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஷோவை நான் வந்து எந்த ஷோவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரே பண்ணக்கூடாது கைஸ். ஓகேவா? எல்லா ஷோவுக்கே தேர் ஹேவ் தேர் ஓன் ஸ்டைல், ஓன் செட் ஆஃப் ஃபேன் வேஸ். ஓகேவா? அதனால் எந்த ஷோவுமே கம்பேரே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்டு இந்த ஷோவை நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேங்க கைஸ். ஸோ ஏன்னா இது ஒரு ராம்காம் மாதிரி ஒரு டைப்பு. நம்ம ராம்காம்னாலே கண்டிப்பாக பார்ப்போம் கைஸ். அதனால் நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐபரா டீனேஜ் நியூ கேம். ஸோ இதோட பேர் தப்பாக சொல்லியிருந்தேன், சாரி. ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துலாம். நம்ம போட்டாகனிஸ்ட் இப்போ காலேஜ் லைஃப்பில் இருக்கார். அண்ட் அவர் ஸ்கூல் லைஃப்பை கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டார், எதுவுமே பண்ணல. அண்ட் அதை ஃபீல் பண்ணினே இருக்கார். ஒரு நாள் தூங்கி ஏஞ்சி பார்க்கும்போது அவர் 7 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டார். அதாவது அவர் ஸ்கூல் லைஃபுக்கு போயிட்டார். அண்ட் இப்போது அவர் பண்ண தப்பெல்லாம் மறுபடியும் பண்ணக்கூடாது. அது எல்லாமே அவர் பண்ணாரா இல்லையா அதுதான் இதோட கதை. ஸோ எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். அவர் க்ரஷ் கிட்ட போய் பேசுகிறது அண்ட் அவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசுகிறது, இது எல்லாத்தையுமே அவர் பண்ணாரா இல்லையா அதுதான் இதோட மிச்ச கதை. அண்ட் இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் ஸ்டோரி மாதிரி தாங்க. ஸோ எனக்கு இந்த வந்து ரீல் லைஃப்ன்றது ஒரு அனிமே இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மாதிரி பிளாட்டு தான் வந்து இதோட பிளாட்டுமே. சரி ஓகே பார்க்கலாமே அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்ப்பேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் அடுத்தது எபிசோட். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த பிளாட் பிடிச்சிருந்தா நீங்கள் போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது கிரன்ச்சி ரோலில் தான் வருது. மேபி தமிழ் டப்க்கான சான்சஸுமே இதுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்னர் இஸ் டெவிலிஸ்லி ஈஸி. நான் பேர் கரெக்டாக சொல்ல நினைக்கிறேன், இல்லை நான் கீழே போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட பிளாட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கதாநாயகி வந்து ஒரு டெவில். அவங்க வந்து இந்த சோலெல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க, மனுஷங்களோட சோலெல்லாம். சரி அதை வந்து ஒரு ஹைஸ்கூலில் போயிட்டு பண்ணலான்னு போகும்போது தான் நம்ம போட்டாகனிஸ்ட்டை பார்க்குறாங்க. அண்ட் அங்கே தான் ஒரு ராம்காம் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைசியில் அவங்க வந்து அந்த சோலெல்லாம் எடுத்தாங்களா இல்லை அந்த ராம்காம் ஸ்டோரியிலேயே மாட்டிங்கினாங்களா? ஸோ அதுதான் கைஸ் இதோட மிச்ச கதை. ஸோ இதை மாங்கா வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அந்த வந்து லிஸ்ட்லேயே நான் இதை போட்டேன். இது வந்து ஒரு காமெடி வித் ஃபன் கலந்த சைஸ் ஆஃப் லைஃப் ராம்காம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இதை வந்து இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட் எபிசோட் பார்ப்பேன். இஃப் எனக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டினியூ பண்ணுவேன் கைஸ், இல்லைனா இல்லை தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது கன்ச்சி ரோலில் தான் வருது. மேபி தமிழ் டப்புக்கான சான்சஸுமே இருக்குன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.
ரொம்ப நேரமாக வந்து இந்த ராம்காம்னே பார்த்துன்னு இருக்கோம். இதுக்கப்புறமேட்டு ராம்காம் சீரீஸ் நான் சில சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஷோ நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து லெஜெண்டரி ஆத்தரோட இன்னொரு ஒரு ஷோ, த ஃபுல்மெடோ அல்கெமிஸ்டோட ஆத்தர் தாங்க இந்த ஷோவோட ஆத்தரும் கூட. நான் வந்து ஃபுல்மெடோ அல்கெமிஸ்ட் நான் பார்க்கல கைஸ், டு பி ஃப்ராங்க், நான் ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். ஏன்னா அது பார்க்கணும்னு நினைக்கிறேன், இன்னும் பார்க்க முடியல. என் ஃப்ரெண்டுலாம் நீ இது பார்க்கலன்னா என்னத்துக்கு நான் உயிரோடு இருக்கா அப்படின்னு கூட கேட்டான். பட் இன்னுமே என்னால் அதை பார்க்க முடியல. பட் கூடிய சீக்கிரத்தில் பார்க்குறேன் அந்த ஃபுல்மெடோ அல்கெமிஸ்ட். பட் எனக்கு அது ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், ஃபுல்மெடோ அல்கெமிஸ்ட் இஸ் அ கோட்டட் ஷோ மட்டும் எனக்கு தெரியும். அதோட ஆத்தரோட இன்னொரு ஷோ இந்த சீசனில் வரப்போகுதுன்றது தெரியும் போதே நான் அந்த சீசனை எப்படி கைஸ் மிஸ் பண்ண முடியும், அதாவது அந்த அனிமேவை எப்படி நான் மிஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் அந்த அனிமேவை என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் போடுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். பேர் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரோம். நான் பேர் காட்டாத சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாட் பார்த்தீங்கன்னா 2 ட்வின்ஸ் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு பேட்டில் தாங்க. ஸோ நான் பிளாட்டை வந்து ரொம்பலாம் பெருசாலாம் சொல்ல விரும்பலை. ஸோ இதை மட்டும் உங்களுக்கு தெரியணும்னு தான் நான் நினைக்கிறேன். 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு ஃபைட் ஆர் ட்ராமா நீங்கள் என்னென்னு சொல்லிக்கோங்க. அதை வந்து அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் வச்சு அந்த ஒரு ட்ராமாவை சூப்பராகவே இதில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு அது மாதிரி தான் சொன்னான், நீ அதாச்சும் பார்க்கல இதாச்சும் பாடுறா அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து இதை எனக்கு சஜஸ்ட் பண்ணான். நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இதை. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். அண்ட் அந்த ஃபுல்மெடோ அல்கெமிஸ்ட்டுமே கூடிய சீக்கிரம் பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கிரன்ச்சிரோலில் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக தமிழ் டப்பில் வரும் கைஸ். ஏன்னா இந்த சீசனோட ஒரு பிக் ஷோவாக நான் இதை பார்க்குறேன். ஸோ அதனால் இது கிரன்ச்சிரோலில் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு 100% இது தமிழ் டப்பில் வரும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறமேட்டு வரலன்னா என்ன கேட்காதீங்க, நான் இது வரோன்னு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம், லெட்ஸ் சீ அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கில்ட் அகைன் மிஸ்டர் டிடெக்டிவ், அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி தான் கைஸ் அதோட பிளாட்டுமே. ஸோ நம்ம போட்டா கைஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிடெக்டிவ். ஸோ எல்லா கேஸையுமே அவர் சால்வ் பண்ணுவார். அவர் வந்து எப்படி சால்வ் பண்ணார்னா செத்து விளையாடி அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுவார். ஏன்னா அவர் யாராவது சுட்டாங்கன்னா அவர் வந்து மறுபடியும் வந்துடுவார். இந்த மாநாடு கான்செப்ட் மாதிரி தான் கைஸ். ஓகேவா? ஸோ மாநாடு கான்செப்ட்னா அந்த மாநாடு கான்செப்டே கிடையாது அப்படியே. பட் அந்த சிம்பு வந்து மறுபடியும் செத்து வர்றது தான் கைஸ் இதோட வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை வச்சு அவர் வந்து அந்த கேஸெல்லாம் சால்வ் பண்ணுறாரா இல்லையா, அதுதான் இதோட பிளாட்டு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மிஸ்டர் த்ரில்லர் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே பார்க்கலாமேடா, ஃபஸ்ட் எபிசோட் வந்து ட்ரை கொடுத்து பார்க்கலாமே, நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்க்காக தான் நான் இதில் வந்து இந்த லிஸ்ட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் மிஸ்டர் த்ரில்லர்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ மேபி இந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் பார்க்க போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்களா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவன் ரெப்ளிகா ஃபால் இன் லவ். ஸோ அதுதான் கைஸ் அதோட பேர். ஸோ ஃபஸ்ட்டு பிளாட் பார்த்துலாம். நம்மளோட கதாநாயகி அவங்களால ஒரு நாள் ஸ்கூல் போக முடியல கைஸ். அதனால் அவங்களோட க்ளோனை அனுப்பிச்சி விட்றாங்க. க்ளோனை அதை வந்து யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ வந்து இது மாதிரி தான் கொஞ்ச நாள் போயின்னு இருக்கு. அண்ட் அப்போ தான் நம்ம போட்டாங்கனிஸ் அதை சின்னதாக கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது அதுதான் கைஸ் இதோட ஒரு மிச்ச கதை. ஓகேவா? ஸோ நான் வந்து இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலேயே நான் அதை பார்க்க போகிறேன் கைஸ். ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ராம்காமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இதோட மாங்கா வந்து நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவுமே ஒரு காரணம் அந்த ஷோவை பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ராம்காமை அது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகேவா? அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷனை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே நான் அதை கண்டிப்பாக பார்க்க போகிறேன். இது கிரன்ச்சிரோலில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிரன்ச்சிரோலில் வந்தால் கண்டிப்பாக இதுக்கு தமிழ் டப் வரும். ஸோ கைஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறமேட்டும் நிறைய ஷோஸ் இருக்குது. பட் அதை நானே பார்க்க மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு இந்த வீடியோவில் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அண்ட் வந்து இப்போ நான் இந்த சொன்ன ஷோஸ்லேயே நான் வந்து 2-3 ஷோஸ் நான் பார்க்காம கூட விடுவேன். ஏன்னா அது வந்து எல்லா சீசனுமே வந்து நடக்கிறது தாங்க. ஓகேவா? அது நம்ம எதுவுமே தவிர்க்க முடியாது. அண்டு அது வந்து நடந்து தான் இருக்கும். அது நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஓகே? ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தி தான் சொல்லிக்கிட்டு அண்டு ஒரு நன்றியுமே சொல்லிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வேறு லெவலுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் மேலே தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஆட்டை கீழே கமெண்ட்டில் போட்டு போங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் எவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்துன்னு இருக்கேன்னு. அண்ட் இப்போ நான் சொன்ன ஷோஸில் நீங்கள் என்னென்ன ஷோஸ்லாம் பார்க்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் வேறு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.